அது இமயமலையினுடைய சூழலை அழித்துவிடும் என்று பலரும் அச்சப்படுகிறார்கள். நிறைய போராட்டங்கள் நடக்கிறது. காங்கிரஸ் பிஜேபி நேர எதிராக இருக்கிற இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் பிஜேபி ஒன்றா சேர்ந்திருக்காங்க. முரளி ஜோஷி, கரண் சிங்கும் இந்த திட்டம் ரொம்ப அபாயகமானது. இமயமலையினுடைய அந்த சூழலை எக்கோசிஸ்டத்தை அதை அழித்துவிடும் என்றெல்லாம் அவர்கள் ரொம்ப அச்சப்படுகிறார்கள். நிறைய போராட்டங்கள் எல்லாம் நடக்கின்றன. நம்ம இந்தியாவை பற்றி சொன்னப்ப வித்தவுட் ஹிமாலயா திஸ் நோ இந்தியான்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்தியாவின் அடையாளமாக அந்த இந்தியாவுக்கு பல்வேறு வகைகள் இல்லை. ஒரு அரணாகவும் அடையாளமாகவும் இருக்கக்கூடிய இமயமலையை அழிப்பது என்பது அது இன்னும் ஏராளமான சீர்கேடுகளை உருவாக்கும். அது இதெல்லாம் தொடர்பு சத்யராஜ் பேசுவாங்க நான் நினைக்கிறேன். அதனால அது அதாவது இந்த அழிவை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு ஒரே ஒரு காரணம் இந்த 4 முக்கியமான வழிபாட்டு தலங்கள், அந்த கேதார்நாத், பத்ரிநாத், அந்த மாதிரி ஒரு 4 வழிபாட்டு தலங்கள். அந்த வழிபாட்டு தலங்களை இணைக்க ஒரு பெரிய சாலை. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க முட்டாளாக்கிட்டு இவர்கள் எல்லா சுரண்டலையும் மேற்கொள்வதற்கு ஒரு திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அதற்கு இந்தியாவுடைய அடிப்படையான சுற்றுச்சூழல் அமைப்பை அவர்கள் சீர்கு வைக்கிற முயற்சி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இதே அண்மையிலே பேசப்படுகிற ஒரு செய்தி ஆரோவில் மலைத்தொடர். ஆரோவில் மலைத்தொடருக்கு மலைன்னா புதுசாக ஒரு விளக்கம் இருக்கா. 100 மீட்டருக்கு உயரத்துக்கு மேலே இருந்தால் மலை, 100 மீட்டருக்கு கீழே இருந்தால் மலை இல்லைங்க. அப்போ 100 மீட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய வளங்களெல்லாம் சுரண்டுவதற்கு மலையே புதிய விளக்கம் கொடுக்கிறது மோடி அரசாங்கம். அது குறித்து போடப்பட்ட அந்த சட்டத்தை அனுமதியை இப்போது உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது. புதுசாக ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. மலைன்னா என்னன்னு டிஃபைன் பண்ணி ஒரு புறம் சுற்றுச்சூழலை காப்போம், இந்தியாவை காப்போம்லாம் பேசிட்டு இதை அழிக்கிற வேலையை வேகமாக அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்போது கடந்த ஆண்டை பற்றி ஒரு புள்ளிவரம் கடந்த 2025ஆம் ஆண்டு 365 நாட்களில் 331 நாட்கள் ஏதேனும் ஒரு சூழல் அழிவு, அதாவது இயற்கை பேரழிவை நாம் சந்தித்திருக்கிறோம், இந்தியா சந்தித்திருக்கிறது என்று புள்ளிவரங்களை சொல்கிறார். அப்போ வருஷம் முழுவதும் நிலச்சரிவு, பெருவெள்ளம், மேகவெடிப்பு, இப்படி ஏதேனும் ஒரு சுற்றுச்சூழல் நாசத்தின் விளைவாக பாதிக்கப்படுவதெல்லாம் நம்மளுடைய சாதாரண மக்கள் தான். இந்தியாவில் நாம் அதிகமான அளவுக்கு மக்கள் தொகை என்பது ஒரு பெரிய ஒரு பெரும் சிக்கல். நிலம் மிக மோசமாக நிலத்தை பாதுகாப்பதை பற்றிய, அதாவது மனிதன் வாழ்வதற்கு நிலம் வேண்டும். எல்லா நிலத்தையும் கட்டணமாக்கி எல்லா நிலத்தையும் அகழ்த்து எல்லாத்தையும் எடுத்து விற்று பணக்காரர்கள் காப்பீட்டு முதலாளிகள் பெரும் செல்வத்தை சேர்க்கலாம். ஆனால் மக்களுடைய வாழ்வை எப்படி பாதுகாப்பது, அதற்கு நிலம் அடிப்படையான ஒரு தேவை என்பதையெல்லாம் கவலைப்படுகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில் உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு நம்முடைய நாடு தான். ஒரு காலத்தில் சீனா இருந்தது. ஆனால் இந்தியாவில் 3 மடங்கு நிலப்பரப்பை கொண்டது சீனா. சீனாவில் 150 கோடி இருந்தாலும் அவங்க சமாளிச்சிருப்பேன். ஆனால் இந்த நிலத்தை நாம் வளர்ச்சி திட்டங்களின் தருவதால் எல்லா நிலங்களையும் இதோட கூட அதோட நிலத்தை அபகரித்தால் இந்த இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாழ்வது என்பதை ஒரு மிகப்பெரிய கேள்வியாக மாறக்கூடிய அபாயத்தை நாம் அதெல்லாம் பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் முழுக்க ஏன் செய்யப்படுகிறது? சூழலை அழிக்க வேண்டிய தேவை என்பது நம்முடைய மக்களுக்கு இல்லை. ஆனால் இந்த இயற்கை வளங்களை எல்லாம் கொள்ளையடிப்பதற்கு சூழல் சீரிட்டாலும் பரவாயில்லை என்பதுதான் முதலாளிகளுடைய நோக்கமாக இருக்குது. இப்போ தினந்தோறும் நீங்கள் பேப்பர் பார்த்தீங்கன்னா 4 மாவோயிஸ்ட் கொண்டாங்க, 5 மாவோயிஸ்ட் கொண்டாங்க. அது மாவோயிஸ்டை ஒழிப்பது என்பது பிஜேபியுடைய திட்டம் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. நம்ம மக்கள் மாவோயிஸ்டுகள்லாம் தீவிரவாதிகள், அது தீவிரவாதம் நம்ம நாட்டுக்கு ஆபத்து என்று ஒரு பொய்யை சொல்கிறார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் அந்த பழங்குடி மக்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு அதை வகை இல்லாமல் அந்த வளங்களை கொள்ளையடிப்பதற்கு, அந்த சூழலை அழிப்பதற்கு, காடுகளை அழிப்பதற்கு அவர்கள் எந்த விதமான குற்ற உணர்ச்சி இல்லாமல் இந்த மோடி அரசாங்கத்தெல்லாம் கையில் எடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, சூழலை அழிப்பது நமக்கு நெகம் வளருது, வெட்டிக்கலாம். ஆனால் நெகந்தே முடிய முடியாது. தலைமுடி வளருது. தலைமுடி என்பது தலைக்கு ஒரு கவசம். அது அதிகமாக வளர்க்கக்கூடிய வெட்டலாம், தலையை வெட்ட முடியாது. அழகாக தோல் கொடுத்து காது குத்திக்கலாம், காது வெட்ட முடியாது. மூக்கு குத்திக்கலாம்,
மூக்கை வெட்டி அடிச்சிட முடியாது. ஆகவே இயற்கையை பயன்படுத்துவது என்பது ஒரு வரம்பில் இருக்கிறது. அந்த வரம்பை தாண்டினால் என்ன நிகழும் என்பதை 150 ஆண்டுகளுக்கு முன்னாலே மாமேதை எங்கெல்ஸ் தன்னுடைய இயற்கையை இயற்கையிலே ரொம்ப அற்புதமாக விளக்கியிருக்கிறார். அதான் இந்த நோட்டீஸ் நாங்கள் பின்னால் போட்டுக்கிறோம். ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னால் இயற்கையின் இயக்கத்தோடு ஒட்டி என்னென்னவெல்லாம் நடந்தால் எது நடக்கும் என்பதை தீர்க்கதரிசனத்தோடு நம்முடைய மார்க்சிய ஆசாரர்கள் சொல்லிச் இருக்கிறார்கள். அது இப்போது நடைமுறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழல் அழிவு அபாயத்தை மக்களாகிய நாம் தான் தடுத்து நிறுத்த ஒரு விழிப்புணர்வு பெற்ற மக்கள் தான் ஒரு அரசாங்கத்தை கட்டுப்படுத்த முடியும், ஒரு அரசாங்கத்தினுடைய போக்கை தடுத்து நிறுத்த முடியும். சமூகம் விழிப்புணர்வு பெற்ற சமூகமாக இல்லை என்று சொன்னால் நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அரசாங்கம் எதை வேண்டுமானாலும் செய்யும், நாம் வாய்மொழி மௌனமாக இருப்போம் என்று சொன்னால் நாம் வாழ்கின்ற இந்த சூழல் அழியும், நம் வாழ்க்கை ஆதாரம் அழியும் என்பதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரும் அபாயம். இந்த அபாயத்தை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் திருநாவுக்கரசு அவருடைய சொந்த முயற்சியில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய திருநாவுக்கரசு அவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், குறிப்பாக நிலம், நீர், குறிப்பாக நீர் ஆதாரங்களை பாதுகாப்பது என்பதை பற்றி மிகுந்த அக்கறையோடு பல செயல்பாடுகளில் தொடர்ந்து ஈடுபடுவோம். அதை பற்றி ஒரு பெரிய நூலை நாம் எழுதியிருக்கிறோம். நம்முடைய பொறியாளர் முன்னாள் செயற்பொறியாளர் சேகர் வந்திருக்கிறார். அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த நூலை நாம் வெளியிட்டோம். அப்படி தொடர்ச்சியாக இந்த சமூகத்தை பற்றி அக்கறையோடு செயல்படுகின்ற பொறியாளர் திருநாவுக்கரசு அவர்கள் இந்த கூட்டத்தை அவருடைய சொந்த பொறுப்பிலே தான் மொத்தத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். இந்த கூட்டத்திற்கு அவர் தான் தலைமையாக வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டோம். வகையில் இந்த கூட்டத்திற்கு தலைமையாக இருந்திருக்கின்ற திருநாவுக்கரசு அவருடைய வருகை வரவேற்கிறேன். அதே போல இந்த கூட்டத்திற்கு வருகை இருந்து சிறப்புரையாற்றுவதற்கு வருகின்ற பச்சை தமிழர் கட்சியினுடைய தலைவரும் குடும்ப அணியருக்கு போராட்டத்தில் முன்னணி பாத்திரமாற்றியமான தோழர் உதயகுமார் அவர்கள் வந்திருந்தார்கள். அந்த போராட்டம் நடைபெற்று நேரத்தில் ஒரு 20 நாட்கள் வெளிநாட்டில் பதவிகளுக்கு எல்லாம் பேராசிரியராக பணியாற்றியவர். போராட்டம் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் ஒரு 20 நாளைக்கு குடும்பத்தில் தங்கியிருந்தேன். தங்கி மக்கள் நிலையத்தில் கிடக்கின்ற கலைப்பு போர் நிலைப்புலாம் நான் ஒரு நாள் அங்கேயே கிராமத்தில் போராட்டம் அப்போது சில சந்தர்ப்பங்கள் தோழரோடு பேசியிருக்கிறேன். அதனால் அவர் நினைவுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா காலங்கள் ஆகியிருக்கேன். நானும் வாங்கினாலும் கூட தோழரோடு பேசியிருக்கோம். அதனால் அந்த வகையில் இந்த கூட்டத்திற்கு அவர்கள் வருகை இருந்திருக்கு நமக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி தெரிந்து அவர்களையும் வருகை நான் வரவேற்கிறேன். அடுத்ததாக குறிப்பாக நிலம் கையகப்படுத்தப்படுவது நமக்கு எல்லாம் தெரியும். தொழிற்சாலைகள், விமான நிலையங்கள் என்பதால் சாதாரண ஏழை சிறு விவசாயிகளின் நிலங்கள் தான் இப்போ பறிக்கப்படுகிறது. தொழிற்சாலை நிலையெல்லாம் நிலங்களை பொறுத்தவரை ஒரு அரை ஏக்கர் 3/4 ஏக்கர் இருக்கிற நிலம் தான் பறிக்கப்படுகிறது. வெறும் நூற்றுக்கணக்கில் இருக்கிறவருடைய நிலங்கள் எல்லாம் இங்கே வந்து போவதில்லை. இருந்தாலும் அந்த நில எடுப்பு என்பது மிகப்பெரிய சிக்கலாகவும் எதிர்ப்பாக மாறுவதற்கு மிக முக்கியமான காரணம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண கோடிக்கணக்கான சாதாரண விவசாயிகள் அரை ஏக்கர் 1 ஏக்கர் வச்சிருக்கோம். அதிலிருந்து மொத்த வாழ்க்கையை நடத்த முடியாது. ஆனாலும் கூட வாழ்க்கையை நம்பிக்கையோடு நடத்துவதற்கு அந்த அரை ஏக்கர் 3/4 ஏக்கர் தான் அவர்களுக்கு ஆதாரமாக இருக்குது. ஆகவே அது பறிபோகும் என்று சொன்னால் எதிர்கால வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் அந்த இருக்கிற ஒரு துண்டு நிலம் பறிப்போனால் என்ன செய்வது என்கிற அச்சம் தான் அவர்களை அச்சுறுத்துகிறது. அதுதான் அவர்களை அச்சுறுத்துகிறது. அந்த வகையில் தான் போராட்டங்கள் நடக்கின்றன. அதனால் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிலம் வேண்டும் என்று வேறு, ஆனால் வளர்ச்சி திட்டங்களினுடைய அவசியம் அதனால் நிலம் எடுக்கப்படுகிற நிலத்தை இழக்கிறவருடைய வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்துவது அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் அரசாங்கமும் மற்றவர்களுடன் நிலத்தை எடுத்தால் அது பெரும் சிக்கல் என்பதை நாம் போராட்டங்களில் பார்த்துருக்கோம். அதை பற்றி விவாதப்படுத்துவதற்கு தொடர் அருள் ஆர்வலர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மேல்மா போராட்டங்கள் எல்லாம் முன்னணி பாத்திரம் வைத்தவர், நில உணவு உரிமை இயக்குகிற அமைப்புடைய தலைவராக இருக்கிறார். அவரையும் நாங்கள் இந்த கருத்தரங்கிற்கு அன்போடு வரவேற்கிறோம். அதே போல நீராதாரம் என்ற தலைப்பிலே சமூக விவசாயிகள் பாதுகாப்பை கொடுக்கிற நிறுவன தலைவர் பழனிராஜன் அவர்கள், அவரும் புதிய பொறியாளர் என்று நமக்கு எல்லாம் தெரியும். சொந்த முயற்சியிலேயே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கலவரம் ஏரினா அவருடைய முயற்சியில் தான் அதை சரி செய்து அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதே போல பல ஏரிகளை அவர் மீட்டு பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கிறார். அதே போல சமூக அக்கறையோடு இந்த விவசாயிகள் தொடர்பான விவசாயிகளுக்கு ஆதரவாக விவசாயிகளின் நலன் சார்ந்த பல இயக்கங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பவர் என்னுடைய அருமைத்தோட பழனிராஜன் அவர்கள், அவர்களையும் வருகை என வரவேற்கிறேன். அடுத்து இந்த சூழல் பேரவாயம் என்பது குறித்து வந்திருக்கிற பேச்சாளர்கள் நம்ம இளைஞர் தோழர் சத்யராஜ் அவர்கள். தோழர் சத்யராஜ் வந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்திலே நிர்வாகவியல் துறை
அந்த பணியெல்லாம் வேண்டாம்,